அந்த திருவாப்பள்ளி டு வால்பாறை ரோடு தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அது ஒரு அட்வென்ச்சரான ரோடுன்னு சொல்லியிருக்காங்க. அனிமல்ஸ்லாம் கிராஸ் ஆகுன்ற மாரி கேள்விப்பட்டிருக்கோம். 3 மணி நேரம் கிட்டத்தட்ட காட்டுது. மொத்தம் இங்கே வால்பாறையிலேருந்து 77 கிலோமீட்டர்ஸு. இது என்னன்னு தெரில, இது போல் ஆயிருக்கு. ஆனால் காட்டு தீ எதனா பரவிடுச்சா? ஃபுல்லாக இந்த வால்பாறை ஃபுல்லாக இப்படி தாங்க இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் டீ எஸ்டேட் தான். பாருங்களேன் பியூட்டியை எப்படி இருக்குன்ட்டு. இதுதான் டேம் வியூ. அதோ அங்கே அதான் டேமு. அதே அப்படியே ஒரு ஸ்லோ மோஷனில் அப்படியே இறங்குற மாதிரி இருக்குது பாருங்களேன் தண்ணி. ஸோ இப்படி தான் போகும் போல் தண்ணி. கைஸ் வந்து பார்த்திங்கன்னா செக் போஸ்ட்டில் வந்து நம்ம என்ட்ரி டிக்கெட் வாங்கியாச்சு. வைல்டு அனிமல்ஸ் கிராசிங் ஜோனுன்ட்டு. ஆனால் எந்த வைல்டு அனிமலும் இன்னும் ஸ்பாட் பண்ணல. இந்த ரூட்டு இன்னும் அட்வென்ச்சராக மாறணுன்னா மழை பெஞ்சா அட்வென்ச்சராக இருக்கும். ஹலோ கைஸ், வெல்கம் டு பேக் கேப்டன் vlogs. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போது வால்பாறையில் தான் இருக்கோம். இன்றைக்கி வந்து டே 2 இன் வால்பாறை ட்ரிப்பில் வந்து டே த்ரீ நம்ம வந்து அத்திரப்பள்ளி போக போகிறோம். நம்ம ஆல்ரெடி அங்கே ரூம் புக் பண்ணியிருந்தோம், ஆனால் அது கேன்சல் பண்ணிட்டோம். ஏன் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து நம்ம திரும்பி ரிட்டன் வந்து லாஸ்ட்டாக சென்னைக்கு போகிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் வந்துட்டு அது அதை விட நம்ம போயிட்டு ரிட்டன் இங்கேயே வந்துட்டோம்னா ஸோ இங்கேருந்து போகிறதுக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். நாளைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் சுற்றி பார்க்கலாம். இங்கே இருக்கிற மீன் சுற்றி பார்த்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு ரிலாக்ஸாக போகலான்ற ஒரு ஐடியாவில் போகலான்ட்டு ஒரு முடிவு எடுத்துகிட்டு இப்போ இங்கேயே இன்னொரு நாள் ரூம் வந்து கண்டினியூ பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா November 10 வந்து இப்போது அத்திரப்பள்ளி கிளம்புறோம். போயிட்டு அங்கே ஃபால்ஸு அதெல்லாம் நாங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறோம் அத்திரப்பள்ளி. அது இல்லாமல் இந்த வால்பாறை டு அத்திரப்பள்ளி தான் ரொம்ப சீனிக்கான ரூட்டு. அப்படி இப்படின்ட்டு ரொம்ப ஒரு ஹைப்பாக இருக்கும். கேரளா வேறு பைக்கில். ஸோ வந்து அது எப்படி இருக்குது, என்னென்னலாம் ஃபன் இருக்க போகுது, அங்கே எதனா அனிமல் ஸ்பாட் பண்ண முடியுதா, இல்லை யானெல்லாம் வருமா அப்படின்றது எங்களுக்குமே சர்ப்ரைசிங்காக தான் இருக்குது. வீடியோவில் பாருங்கள். அந்த திருவாப்பள்ளி டு வால்பாறை ரோடு தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அது ஒரு அட்வென்ச்சரான ரோடுன்னு சொல்லியிருக்காங்க. அனிமல்ஸ்லாம் கிராஸ் ஆகுன்ற மாரி கேள்விப்பட்டிருக்கோம். எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம், போய் பார்ப்போம். ஆனால் நம்ம ஆலமலை டைகர் ரிசர்வ் பீகாக் காசி ஏமாற்றிட்டாங்க. அதனால் இங்கேயாவது எதாவது கிடைக்குதான் பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தேன்னா, என் பேர் ஜெய்சந்திரன். நான் வந்து ட்ராவல் vlogs, மோட்டோ vlogs, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைக் ரிவ்யூஸ் இதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சேனலில் வீடியோஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் போய் பாருங்கள். அதே போல் இந்த வால்பாறை சீரீஸ் வந்து உங்களுக்கு டக்குன்னு வரணுன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை தட்டி ஆளில் போட்டுக்கோங்க. வாங்க நம்ம கோப்ரோ வியூவில் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். பைக் வெயிட்டிங் இருக்குது, போகலாம் வாங்க. கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூம்லேருந்து கிளம்புறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோலையார் டேம் அந்த ரூட் வழியாக போயிட்டு நம்ம வந்து அத்திரப்பள்ளி போக போகிறோம். ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா சோலையார் டேம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் கிட்ட காட்டுது. ஸோ அங்கேருந்து ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வந்து அந்த ஃபாரஸ்ட் ரூட்டு. ஸோ பார்ப்போம். கைஸ் மேப் வந்து பார்த்திங்கன்னா 3 மணி நேரம் கிட்டத்தட்ட காட்டுது. மொத்தம் இங்கே வால்பாறையிலேருந்து 77 கிலோமீட்டர்ஸு. சோலையார் 23 எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரூட்டு. அந்த வால்பாறை டு அத்திரப்பள்ளி த மோஸ்ட் சீனிக் ரூட். இது என்னன்னு தெரில, இது போல் ஆயிருக்கு. இது போல் ஏன்னா காட்டு தீ எதனா பரவிடுச்சா என்னன்ட்டு பாருங்க. சோலையார் டேம் 21 கிலோமீட்டர்ஸ். ஆனால் குளிருது கைஸ். மணி வந்து என்ன 7:30 ஆயிடுச்சு. நீங்கள் 7:40 ஆயிடுச்சு. ஆனால் குளிருது பயங்கரமாக. இங்கேருந்து மொத்தமாக 70+ இருக்குது, 75+ கிலோமீட்ரு. எப்படியும் 3 ஹவரில் ரீச் ஆகிறோம் அப்படின்னு 2.25 மணி நேரம் கூகுள் மாதாஜி. ஆனால் கூகுள் மாதாஜி டைமை வந்து ஹில் ஸ்டேஷனில் பீட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஒன்றும் அவசரம் இல்லை, நமக்கு வந்து ரொம்பவே டைம் இருக்குது. ஈவினிங் 5 மணிக்குள்ளே நம்ம ரிட்டன் ஆகிட்டோன்னா பிரச்சனையே கிடையாது. நம்ம லேட்டாக ரிட்டன் ஆகலாம். என்ன ஒரு கடுப்புனா குளிர் ஒன்றுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு விஷயம். இன்னொரு ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நம்ம வண்டியில் வந்து ஃபாக் லைட் வந்து இன்னும் ஒர்க் ஆகலை. அது ஒரு பக்கம் வெறுப்பாக இருக்குது. ஏன்னா இருட்டாயிடுச்சுன்னா ஃபாக் லைட் இல்லாமல் என்ன பண்ணேன்.
அது இல்லாமல் அது வேறு ரிசர்வ் ஃபாரஸ்ட் வேறு, எதனா வழியில் எதனா இருந்தால் கூட தெரியாது. ஸோ அது 2 சைடும் லைட்டும் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். அதனால் வந்துட்டு சீக்கிரம் நம்ம இருட்டுறதுக்கு முன்னாடி ரிட்டன் ஆகிட்டேன்னா தட் இஸ் சேஃப். இதே போல் ஊருக்குலாம் வந்துன்னா இது போல் வந்து மேப் வந்து ஆஃப்லைனில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுமாதிரி ஆஃப்லைனில் டவுன்லோட் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஜம்முன்னு பார்த்துட்டு போகலாம். நீங்கள் ஆஃப்லைன்லேயே டவுன்லோட் பண்ணிங்கனாலும் மேப்பு காரில் வச்சு டவுன்லோட் போடுங்க, பைக்கில் வந்தீங்கனாலுமே. ஏன் சொல்கிறேன்னா, கார்னால் இது போல் வந்து நல்ல ரோடு மட்டும்தான் காமிக்கும், குறுக்கு வழி இந்த ஷார்ட்கட்டு இதெல்லாம் காட்டாது. நம்ம ஊர்லேயே நம்ம கூகுளை பற்றி நமக்கு தெரியும். இங்கெல்லாம் வந்து ஃபன் பண்ணி விட்டுருச்சுன்னா கடுப்பு தான். ஸோ அதனால் வந்து எப்பவுமே கார் போட்டுக்கோங்க, பைக்கு ஓட்டுற மாதிரி இருந்தாலுமே. ஸோ தட் இஸ் எ குட் திங். அதே போல் ஃபுல்லாக இந்த வால்பாறை ஃபுல்லாக இப்படி தாங்க இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் டீ எஸ்டேட் தான். பாருங்களேன் பியூட்டியை எப்படி இருக்குன்ட்டு. ஜஸ்ட் வாவ் ப்ரோ. அதாவதுனா சோலார் டேம்னா ஒரு அரௌண்ட் 10 கிலோமீட்டர் சம்திங் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்பர் சோலையார் டேம் வந்து நம்ம இருக்கோம். இது வந்து அப்பர் சைட் ஆஃப் சோலையார் டேமு. லெஃப்ட் சைடில் வந்து டேமு, ரைட் சைடில் வந்து டீ எஸ்டேட்டு, நடுவில் ரோடு. வேறு மாதிரி இருக்குது. வேறு லெவல் கைஸ், வேறு லெவல். சீரியஸ்லி பயங்கரமாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து உங்களுக்கு அதோ தெரிஞ்சு பாருங்கள், டேம் வியூ வந்து இதுதான் டேம் வியூ. அதோ அங்கே அதான் டேமு கைஸ். அப்படியே கிளம்புறோம் இங்கேருந்து. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 59 கிலோமீட்டர் இருக்குது. அதுக்கான ரைடு டைம் வந்து பார்த்திங்கன்னா 2.25 மணி நேரம் காட்டுது. ஏன்னா உங்களுக்கு ரோடு தெரியும், இதுமாரி காட் ரோட் செக்ஷன்ஸ் தான். ஸோ பொறுமையாக நம்ம ஓட்ட முடியும், ஸ்பீடாலாம் ஓட்ட முடியாது. ஜம்முன்னு அழகாக டேமு, எதிர்லேயே வீடு. இன்னும் ஒரு வாழ்க்கைங்க இதெல்லாம். பயங்கரமாக இருக்குது இந்த ஏரியா. அதுவும் இந்த ரோடு பாருங்களேன், லெஃப்டில் டேமு, ரைட் சைடு மலை, நடுவில் ரோடு. வேறு மாதிரி இருக்குது கைஸ். சீரியஸ்லி சூப்பர் கைஸ். சோலையார் டேம் வந்து வந்துட்டோம். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு எத்தனை கிலோமீட்டரு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 56 கிலோமீட்டர் இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து நமக்கு ஒரு செக் போஸ்ட் ஒன்று வந்து வரும். ஸோ அந்த செக் போஸ்ட்லேருந்து நம்ம போகணும் கைஸ். சோலையார் டேம் வந்து வர வாட்ரு இது ஓப்பன் பண்ணால் இப்படி தான் ஓப்பன் பண்ணுவாங்க போல். இதுலேருந்து அப்படியே இப்படி போகுது. பயங்கரமாக இருக்குது கைஸ். அதே அப்படியே ஒரு ஸ்லோ மோஷனில் அப்படியே இறங்குற மாதிரி இருக்குது பாருங்களேன். அந்த தண்ணி வேறு லெவலில் இருக்குது. இந்த சைடு ஓப்பன் பண்ணி இந்த சைடு வந்து போவோம் தண்ணி பார்த்தீங்கன்னா. ஸோ இப்படி தான் போகும் போல் தண்ணி. ஓகே கைஸ் போகலாம். செக் போஸ்ட் போகணும், டைம் ஆகிக்கொண்டே இருக்கிறது. ஸோ சீக்கிரமாக போகணும் செக் போஸ்ட்டுக்கு கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு எல்லை வந்து முடியுது இங்கேயோட. ஸோ நம்ம இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அத்திரப்பள்ளி 50 கிலோமீட்ரு. இதுதான் செக் போஸ்ட்டு, சோதனை சாவடி. ஸோ நான் அது உள்ளே போயிட்டு என்ட்ரி ஆகிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு விலாக் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். வந்து பார்த்திங்கன்னா செக் போஸ்ட்டில் வந்து நம்ம என்ட்ரி டிக்கெட் வாங்கியாச்சு. ஸோ இதுக்கு வந்துட்டு நமக்கு எதுவும் சார்ஜ் பண்ணல. தட் இஸ் எ ஷாக்கிங் ஒன். வண்டி நம்பர் மட்டும் நோட் பண்ணிட்டு அவுட் டைம் போட்டு கொடுத்துட்டாங்க. ஓகே 2 hours போட்டு கொடுத்துருக்காங்க கைஸ். ஸோ நம்ம 2 hours நம்ம அந்த சைடு கிராஸ் பண்ணணும். ஸோ அதே போல் ரிட்டனும் கேட்டாங்க, ரிட்டன் எப்படி அப்படின்னாங்க. இல்லை ஐ மீன் அங்கேயே ஸ்டே பண்ண போகிறீங்களா இல்லை ரிட்டன் வந்துடுவீங்களா அப்படி சொல்லி. ஸோ வந்துட்டு ரிட்டனும் இன்றைக்கே வந்துடும் சார் அப்படின்னு சொல்லி நம்ம ரிட்டனும் சொல்லிட்டோம். ஸோ அவ்வளோதாங்க, அவ்வளோதான். இப்போ இங்கேருந்து கிளம்புறோம். இப்போ இதுலேருந்து அந்த ஃபாரஸ்ட் ரூட் வந்து ஸ்டார்டிங்கு. ஸோ
ஸோ அப்படியே போக வேண்டியதாங்க. ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சுத்தமாக ரோடே போடல, வெறும் கல்லாகவே தான் இருக்குது. ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்தேன், இது போல் தான் இருந்துச்சு. பட் இப்போ எதனா ரெடி பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தேன், நம்பினேன். பட்டு எதுவும் ரெடி பண்ணல கைஸ். ஸோ இப்படி தான் இருக்குது ரோடு. ரோட்லாம் சூப்பராக இருக்குது கைஸ், குறையே இல்லை, தரமாக இருக்குது வியூலாம். கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பர் டாத்திரப்பள்ளி ரோட்டில் வந்து நான் என்ட்ரு ஆயாச்சு. இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்கு, வைல்டு அனிமல்ஸ் கிராசிங் ஜோன்னுட்டு. ஆனால் எந்த வைல்டு அனிமலும் இன்னும் ஸ்பாட் பண்ணல, அதனால் அப்படியே போயிட்டுருக்கோம். அதே போல் ரோடு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்குலாம் இல்லை கைஸ், அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருக்குது. இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்களான்னு தெரில, கொஞ்சம் ரோடு மோசமாகவே இருக்குது. ஸோ வந்துட்டு பொறுமையாக தான் ஓட்டுற மாதிரி இருக்குது. இந்த ரோட்டு இன்னும் அட்வென்ச்சராக மாறணுன்னா மழை பெஞ்சா அட்வென்ச்சராக இருக்கும். அதெல்லாம் இது டவுன் ஃபுல்லாகவே டவுனாகவே இருக்குது. ரிட்டன் ஏறும்போது வரும்போது ஏறுந்தோம் போல், அதான் டவுன். நம்ம இப்போ இறங்கினே தான் இருக்கோன்றேன் கைஸ். ரோடு கொஞ்சம் சரியான அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இப்படி தான் கைஸ் இருக்குது ஃபுல் ரூட்டும். ஸோ வந்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் எதனா அனிமல்ஸ் எதனா ஸ்பாட் பண்ணாலோ இல்லை ரோடு வந்து கிளியர் ஆகி கொஞ்சம் நல்ல ரோடு வரட்டும், நான் அப்படியே உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இருங்க அது முன்னாடி அங்கே ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்குது, காட்டுறேன். நோ என்ட்ரின்னு போட்டிருக்காங்க பாருங்கள். ஃபால்ஸ்லேருந்து நோ என்ட்ரி. இது ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணி, அது வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கோசம் வச்சுருக்காங்க. ஃபால்ஸு சும்மா சின்ன குட்டி ஃபால்ஸ். ஓகே அப்படியே போகலாம். ஓகே கைஸ், நான் அப்படியே ரோடு கொஞ்சம் நார்மலாச்சுன்னா, நல்ல ரோடு வந்துச்சுன்னா அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரோடு வந்து நல்ல ரோடு வந்துருச்சு. பட் வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு எதுவும் அனிமல்ஸ் வந்து ஸ்பாட் பண்ண முடியல, ஏன்னா வராது இந்த டைம்லலாம். மேபி ரொம்ப ஏர்லி மார்னிங் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈவினிங்கு அதெல்லாம் தான் வரும். ஸோ இதெல்லாம் வராது, ஸ்பாட் பண்ணுவோன்னு நம்பிக்கைலாம் இல்லை. எவ்வளோ டென்ஸ் ஃபாரஸ்ட்னால் எவ்வளோனா ஒரு வெயில் அடிக்குது, அந்த வெயிலோட இதுவே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து விழ மாட்டேங்குது, அவ்வளோ டென்ஸாக இருக்குது ஃபாரஸ்ட்டு. பாருங்க ஃபுல்லாக மரம் வந்து மறைச்சிடுது, அவ்வளோ இதுவாக இருக்குது. ஆனால் அங்கங்கே இந்தமாரி குடி குடி வாட்டர் ஃபால்ஸ் வந்து இருக்குது. அது தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூட் வந்து வேறு என்ன இருக்குன்றதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். இன்னும் எவ்வளோ தூரம் வந்து நமக்கு இருக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு இன்னும் வந்துட்டு ஒரு 45 கிலோமீட்டர் காட்டுது, 1.5 மணி நேரம் ட்ராவல்னு சொல்லி. ஸோ டைம் வந்து 9:07 ஆகுது. இன்னும் ஒரு 45 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் இருக்குது, போயிட்டுருக்கோம், போய்கொண்டே இருக்கிறோம். இந்த சில்னஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே குளிருது. எங்கே வெயில் வந்து டேரெக்டாக அடித்தா தானே முதல்ல இறங்குவேன், வெயிலே வர விடாமல் மொத்தம் மரம் மறைச்சிருக்கு. ஸோ அவ்வளோ ஒரு ஃபாரஸ்ட் வந்து டீப்பாக இருக்குது. அட்வென்ச்சரான ரூட்டு எந்த நல்லா தான் இருக்கும். எங்கே வருது, எதுவும் வரல, வெறும் பைக்கர்ஸ் தான் வராங்க, புலியெலாம் வரல. ஆமாம், இப்போ போயிட்டு இப்போ அங்கேருந்து வராங்க அத்திரப்பள்ளியிலேருந்து. நம்ம வந்து இப்போ தான் இங்கேருந்து அங்கே போகிறோம். இதெல்லாம் ரோடு போடுறதுக்கு வச்சுருக்காங்க ஜேசிபி, இது அது எல்லாமே. கைஸ் இங்கே வந்து புலி இருக்குமா கைஸ்? ஆனால் எந்த ஒரு அறிகுறின்னு தெரில, பார்ப்போம் கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து போய்கொண்டே இருக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் நுழைஞ்சி ரைடர்ஸை தான் பார்த்துருக்கோம், அதாவது மனுஷங்களை தான் பார்த்துருக்கோம், வேறு எதையும் பார்க்கல. அது கொஞ்சம் மன வருத்தம், எனக்கு வருத்தம்பா. எதனா ஒரு பாம்பாச்சு பார்க்கலாம் பார்த்தா அது எதுவுமே வராது போல், ஏமாற்றி விட்டாங்க சித்தப்பான்ற மாதிரி நம்மளை ஏமாத்திடாங்க கைஸ். எதுவும் வரமாட்டேங்குது.
ஆனால் வந்து ஃபாரஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கூட பிசுரே இல்லை. அப்படியே ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி அவ்வளோ ஒரு ஃபாரஸ்ட் திக்னஸ் இருந்துச்சோ, அவ்வளோ அடர்த்தியான ஃபாரஸ்ட்டோ அதே அடர்த்தியான ஃபாரஸ்ட்டு தான் இப்பயும் இருக்குது. ஸோ அது ஒன்று தான். அதே போல் சில்னஸும் கொஞ்சம் கூட டவுனே ஆகலை கைஸ். டைம் ஆகிட்டே இருக்குது, வெயில் ஏறிட்டே இருக்குது, ஆனால் சுத்தமாக சில்னஸ் வந்து டவுனே ஆகலை, அப்படியே இருக்குது சில்னஸ்ஸு. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது, 36 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா 1.5 மணி நேரம் காட்டுது. போயிட்டே இருக்கும். வா எவ்வளோ தூரம் கைஸ் போயினே இருக்குது. இது சாலக்குடி ரிவர் வந்து இதாக கூட கனெக்ட் ஆகுது போல் இந்த ரூட் கூட கைஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு சும்மா ஸ்டாப்பிங் போட்டிருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சோலையார் ரிசர்வியர் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இதுதான் அது சோலையார் டேமோட ரிவர் மாதிரி போல் போட்டிருக்கு ரிசர்வியர். ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பைக்கர்ஸ் இருக்காங்க கைஸ். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு யாருக்குன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதே போல் ட்ரிப்பு போகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தால் நம்ம கூட வாங்க, எல்லாம் ஒன்றா சேர்ந்து போகலாம். உங்களுக்கு வந்து ட்ரிப் டீட்டெயில்ஸு பட்ஜெட்டு எல்லாமே வந்து நான் சொல்லிடுவேன். இன்ஸ்டாவில் வந்து தான் நான் ரொம்ப ஆக்டிவாக இருப்பேன். ஸோ வந்து இன்ஸ்டாவில் வந்து எனக்கு டிஎம் பண்ணுங்கள். ஸோ தட் நம்ம இது போல் வந்து நம்ம அப்படியே பேசி பார்த்துக்கலாம். இன்ஸ்டாவோட லிங்க் வந்து என்னோடய அக்கௌண்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி ஃபாலோ கொடுத்துக்கோங்க. அங்கே பாருங்கள் வைல்ட் அனிமல்ஸ் கிராசிங் ஜோனாக சரிதா கைஸ். இந்த சாணம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈரமாக இருக்குது. பார்ப்போமா வாய்ப்பு உண்டான்றான் தெரில எனக்கும் சீரியஸ்லி. வரங்க கைஸ் ஃபுல்லாக ஏன சாணம் தான். ஏக்கே வாடா ஒட்டு பார்த்துட்டா கூட சந்தோஷமா ஐபிடிஸ்டா கைஸ். வியூ பாருங்களேன், வியூ வேறு லெவலில் இருக்குது. வா எவ்வளோ பெரிய காடு கைஸ். ரோடு ஃபுல்லாக யானை சாணமாக தான் இருக்குது, ஆனால் ஒரு யானை கூட காணும். கொம்பனெல்லாம் கூப்பிட்டாங்கடா அவ்வளோதான் சோழி பிடிச்சி. நான் அப்படியே வண்டி யூட்டன் போட்டுன்னு ஓடிடுவேன். ஒரே ஓட்டம். அது சொல்லல இந்த போலீஸ் ட்ரைனிங்கில் கூட எவ்வளோ ஓட்டலையே, அதுமாரி ரேஸில் கூட எவ்வளோ அதுமாரி ஓட்டிக்க கூடாது, அதுமாரி ஒரே ஓட்டம் ஓட்டிடணும். அட்லீஸ்ட் ஒரு பாம்பு கூட பார்க்கல, எதுவுமே பூச்சி எறும்பு கூட பார்க்கல, எதையும் பார்க்கல. அதெல்லாம் இப்படி ஒரு காமெடியாக போகணும்னு நினச்சி பார்க்கல. என்ன பண்ண பார்த்துக்கலாம் வாங்க. நம்ம ஏன் ஆனால் கொடைக்கானலில் வந்து பைசன் பார்த்தோம், காட்டு மாடு பார்த்தோமே. ஆமாம் அந்த கோக்கல் ஒரு ரைடு கட்டாகும் கைஸ் அங்கே கொடைக்கானலில், அங்கே ஒரு இதுவில் பார்த்தோம். இப்போ நாங்கள் வேறு இன்னும் சாப்பிடல, காலிலேருந்து மணி 10 மணிக்கு கிட்ட ஆகுது. ஸோ வேறு போய் சாப்பிட்ணும், இன்னும் பசி அடையுது. போய் சாப்பிட்டு அப்படியே அப்புறம் ஃபால்ஸ் போய் பார்த்துட்டு அப்படியே இப்போ திருப்பி இந்த ரூட்டில் ரிட்டன் வரணும். ரிட்டன் வரும்போதாச்சும் எதனா பார்க்க முடியுதா பார்ப்போம். அதுவும் வாய்ப்பு இல்லையா? பார்ப்போம் கைஸ், லக் இருந்தால் பார்ப்போம், அவ்வளோதான், ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சாலக்குடி ரிவர் வந்திருக்கோம். ஐ மீன் ரிவர் கிராஸ் பண்ணுறோம். ஸோ பிரேக் எடுக்கிறோம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்ரு கரெக்டாக பார்த்திங்கன்னா அத்திரப்பள்ளி ரீச் ஆக. போயிட்டு அங்கே சாப்பிட்ணும், பசிக்குது, போயிட்டு சாப்பிட்டு அடி கிளம்ப வேண்டிதான் கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த செக் போஸ்ட் வந்து கிராஸ் ஆகிறோம். மச்சான் பில்லுடா இவன் வச்சுருக்கான். இது வந்து நம்ம எக்ஸிட்டில் கொடு.
அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து அந்த இது மட்டும் இங்கே வாங்கிக்கிறாங்க. ஸோ இது நம்ம கொடுத்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். அங்கே டிக்கெட் நம்ம வாங்கினோம்ல, ஸோ அந்த டிக்கெட் வந்து இங்கே வாங்கிக்கிறாங்க. அதாவது நம்ம வந்து அங்கே என்ட்ரி ஆனவங்க எக்ஸிட் ஆகிட்டாங்க அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன், அவ்வளோதான். ஏன்னா இது ஃபாரஸ்ட் ஏரியாவில், ஸோ அதனால் கைஸ் நம்ம அத்திராப்பள்ளி வந்தாச்சு. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர்கிட்ட இருக்குது வாட்டர் ஃபால்ஸுக்கு. ஸோ நம்ம அங்கே போகணும். இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குது, 6 கிலோமீட்டர் மேப்பில் காட்டுது. ஸோ போயிட்டு நான் உங்களுக்கு அங்கே போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஹலோ கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அத்திரப்பள்ளி வந்துட்டு வண்டி வந்து பார்க்கிங்கில் போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம ஃபால்ஸ் வந்து பார்க்க போயிட்டுருக்கோம். ஃபால்ஸில் தண்ணி நிறையவே இருக்குது. நிறைய மீன்ஸ் ரொம்ப நிறைய இல்லை, நான் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ வந்து நம்ம போயிட்டு அப்படியே வந்து அங்கே எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ என்ட்ரன்ஸ் வந்து டிக்கெட் வந்து பஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ 2 என்ட்ரன்ஸுக்கும் சேர்த்து ஒரே டிக்கெட்டாக எடுத்துட்டோம் நாங்கள். ஐ மீன் ஒரு டிக்கெட்லேயே 2 என்ட்ரன்ஸுக்கான என்ட்ரி. அது வந்து இங்கே வளைச்சல் வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று, அப்புறம் இங்கே இது வந்து அத்திரப்பள்ளிக்கு. ஸோ 2த்துக்குமே சேர்த்து எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம போயிட்டுருக்கோம். போயிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இங்கே சாப்பிட்டோம் பரோட்டா பீஃபு, செம்மையாக இருந்துச்சு. எல்லாம் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டான். எப்படி தலை இருந்துச்சு? சாப்பிட மாட்டேன், அவ்வளோ சாப்பிட்டதில்லை. ட்ரை பண்ண சொன்னேன், சும்மா ட்ரை பண்ணி பாரு, நல்லாயிருக்கும் இங்கே கடை. ஆமாம், பட்டு ஒர்த்தாக தான் இருந்துச்சு. மட்டன் போலே தான் இருந்தது. ஆமாம், அந்த ஃபீலே ஆகலை, நல்லா தான் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. எப்பவுமே கேரளா வந்தால் பரோட்டா பீஃப் தான். ஸோ அது ட்ரை பண்ணுங்கள், மிஸ் பண்ணாமல். நம்ம போயிட்டு ஃபால்ஸ் போய் பார்ப்போம். பார்த்துட்டு அப்படியே உங்களுக்கு அங்கே எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். வாங்க போகலாம். இப்போ வந்து ஃபால்ஸோட வியூ வந்து பார்த்துருப்பீங்க. ஃபால்ஸோட தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாகவே தான் இருக்குது. அதான் சொன்னால் போல் இப்போ வந்து ரெய்னி சீசன் கிடையாது கேரளாவில். ஸோ அதனால் வாட்டர் ஃபாலோட ஃப்ளோ வந்து கம்மியாக இருக்குது. அது இல்லாமல் இங்கே குளிக்கலாம் அலோடு கிடையாது, ஜஸ்ட்டு பார்க்க மட்டும்தான். ஸோ பார்த்தாச்சு. நம்ம இப்போ அப்படியே கீழே போய் பார்க்கலாம் வாங்க. ஹே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஃபால்ஸ் வந்து வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபால்ஸோட வியூவு. ஸோ வந்துட்டு இங்கேருந்து நம்ம பார்த்தாச்சு. நான் உங்களுக்கு வீடியோ ஆட் பண்ணுறேன், அந்த வீடியோ வந்து நான் எடுத்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அவ்வளோதான், இதுக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க, கயிறு போட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து அவ்வளோதான். அப்புறம் வந்து வளைச்சக்கலோ என்னமோ ஒரு வாட்டர் ஃபால்ஸ் வந்து அங்கே எக்ஸ்ட்ரா டிக்கெட் எடுக்குமோ அது கூட இன்க்ளூட் ஆச்சு. ஸோ நம்ம அது போய் பார்ப்போம். இது அவ்வளோதான் இந்த வாட்டர் ஃபால்ஸு. அத்திரப்பள்ளி வந்துட்டு மேலே அங்கேருந்து வியூ பார்க்குறது, அப்புறம் கீழே வந்துட்டு இங்கேருந்து வியூ பார்க்குறோம், அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஏறிட்டு திரும்பியும் மேலே போயிட்டு அங்கேருந்து அப்படியே பைக் கொண்டு அப்படியே அந்த சைடு போனோம். வாங்க போய் அங்கே எப்படி இருக்குன்றத நம்ம பார்ப்போம். ஹே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வளைச்சல் வாட்டர் ஃபால்ஸ் வந்து வந்துட்டு இங்கே பார்த்துட்டு அப்படியே கிளம்புறோம். இது வந்து நல்லாவே இருந்துச்சு, கொஞ்சம் கிட்ட பார்க்க முடிஞ்சுது. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து
க்ரௌட் அதிகமாக வந்துட்டாங்க ஒரு பஸ்ஸு ஃபுல்லாக. அதனால் வீடியோ அங்கே விளாக் எடுக்க முடியல. ஸோ அதனால் இப்படியே நடந்துகிட்டே போயிட்டு எடுத்துகிட்ருக்கேன். எப்படி தலை இருந்துச்சு இந்த ஃபால்ஸு? எனக்கு என்னமோ அத்திராப்பள்ளியோட இது ஓகேன்றாங்க. நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பார்க்க போல். நல்லா இருக்குது. அத்திராப்பள்ளியில் தண்ணி ஃப்ளோ கம்மி. நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட்டு ஓகே பார்க்கலாம். பெருசாக ட்ரக்கிங் இது எதுவும் இல்லை. அதனால் வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இந்த ஃபால்ஸ் எப்படின்னா ஓடையில் போகிற மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் தண்ணி ஃப்ளோ அதிகமாக நல்லா இருக்குது. இது மூவிங் ஆகிறதுனால ஃப்ளோ அதிகமாக தர்ற மாதிரி இருக்கான்னு என்னன்னு தெரியல. இந்த தண்ணி தான் மேபி அங்கே போகலாம். ஒரு விசிட் இங்கே போடலாம். அத்திராப்பள்ளி வந்தீங்கன்னா ஒரு விசிட் இங்கே போட்டு போகலாம். நல்லா இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க. ஆமாம், இந்த இடம் மிஸ் பண்ணாமல் வாங்க. நான் லொக்கேஷன்லாம் கீழே போடுறேன். நீ இங்கேயும் டிக்கெட்டும் எடுத்துக்கலாம். அத்திராப்பள்ளிக்கும் சேர்த்து 2 மாதத்துமே டிக்கெட் எடுத்துக்கலாம். ஸோ வந்துட்டு இதோட நம்ம விளாக் வந்து முடியுது, இன்றைக்கான விளாகு. நம்ம அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ரூம் போகிறோம், அவ்வளோதான். வேறு ரூம் தான் எப்படி போகிறோன்னு இருக்குது. காலையிலேருந்து 70 கிலோமீட்டர் வர்றதுக்கு 200-300 கிலோமீட்டர் ஓட்டுறது கூட ஈஸியாக இருக்குது. இந்த 70 கிலோமீட்டர் கிடக்குது. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அந்த ரோட்டை. வால்பாறை அத்திரப்பள்ளி ரோடு கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. இப்போது அவ்வளோதான், ரூம் போயிட்டு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே போய் போனால் ரெஸ்ட் எடுக்கணும். இது எதனால் விசிட் பண்ணிட்டு அதெல்லாம் பார்க்கணும். அவ்வளோதான். இந்த விளாக் வந்து இதோட முடிச்சிக்கலாம். நம்ம வந்துட்டு அடுத்த விளாக் வந்து நாளைக்கு ஆலையார் டேம் அந்த சைடு வால்பாறை கீழே அது இறங்குறோம். ஸோ ஃபுல்லாக ரிலாக்ஸ்டு பொறுமையாக பார்த்துட்டு வரலாம். ஸோ வந்து நாளைக்கு விளாக் வந்து இப்போ உங்களுக்கு அப்படியே இந்த வீக் பார்க்கணும், அடுத்த வீக் வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை தட்டி ஆளில் போட்டுருங்க. அப்புறம் வந்து நம்ம அடுத்த விளாகில் சந்திப்போம். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிங்க. அதில் வந்து நான் உங்களுக்கு வந்துட்டு அடுத்த ட்ரிப் எதனா போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு அப்டேட் அங்கெல்லாம் வரும். ஸோ வந்துட்டு அதில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ். See you guys in another great video. Thanks for watching. Take care. Tata. Bye bye.